புகழ்பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபனிடம் கேட்கலாம். வணக்கம் தீபன், சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மக்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது? இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக்தி தலங்களில் முதன்மையான தலமாக திகழ்வது திருச்சி மாவட்டம் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறுமே ஒவ்வொரு திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெறும். அதுவும் குறிப்பாக அம்மன் மக்களுக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், மக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று பச்சை பட்டினி விரதத்தை மேற்கொள்வார்கள். அது மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை பச்சை பட்டினி விரதம் அம்மன் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காகவும் அவருக்கு அபிஷேகம் செய்வதற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து பூக்களை எடுத்துக்கொண்டு பூச்செறிதல் விழா, அந்த விழா பேரு பூச்செறிதல் விழா. அந்த அதிகாலையில் இருந்தே பொதுமக்கள் ஏராளமான பூக்களை எடுத்துக்கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். கிட்டத்தட்ட 28 நாட்கள் இந்த விரதத்தை அம்மன் கடைபிடிப்பார். மக்களின் நலனுக்காக இந்த விரதம் அம்மன் இருக்கிறார் என ஐதீகம் உள்ளது. இத்தகைய புகழ்பெற்ற மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று தேரோட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதற்கு முன்னதாக அம்மன் அவர்கள் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் பல்வேறு அலங்காரத்தில் வீதி உலா நிகழ்வு நடைபெறும். அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இன்று சித்திரை திருவிழா சரியாக 10:30 மணி அளவில் தேரை வடம்பிடித்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இழுப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோயில் வளாகத்தை சுற்றிலுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக திருச்சி மட்டுமல்ல, திருச்சி மாவட்டத்தில் அருகில் இருக்கிற கிராமங்கள், பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த 28 நாட்களும் தங்களுடைய வேண்டுதல் வைத்து விரதம் இருந்து தீச்சட்டி ஏந்தி பால்குடம் எடுத்து காவடி எடுத்து அழகு குத்தி என அனைவருமே பாத யாத்திரையாக மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு நம்ம பார்க்க முடிகிறது. திருச்சி மாவட்டம் முழுவதுமே தற்போது ஒரு விழா கோலம் பூண்டுள்ளது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வர இருப்பதால் இந்த திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். மேலும் தொடர்ந்து பக்தர்கள் வரும் வருகை எல்லாமே எந்த விபத்து ஏற்பட இருப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு புறமாக பேர்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் செல்வதற்கான தனி வழியும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிட்டத்தட்ட திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சுற்றியிருக்கூடிய 25 கிலோமீட்டருக்கு இந்த கோயில் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இலவசமாக அன்னதானங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தலைமையில் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியிலும் போக்குவரத்து காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் 10 மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 10 தீயணைப்புத்துறை வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த சித்திரை தேரான இழுக்கப்பட உள்ளதால் மேலும் பொதுமக்கள் தொடர்ந்து பகுதி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அம்மனுக்கு அந்த கோயில் வளாகத்தில் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் அம்மன் அவர்கள் அமர்வார்கள். அந்த தேரில் அமர்ந்தவுடன் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை காட்டப்படும். அதன் பிறகே தேரை வடம்பிடித்து இழுக்க தொடங்குவார்கள். விவரங்களுக்கு நன்றி தீபன். வரலையா